हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की ஜெய். ராதாகிருஷ்ணா சகீஸ், இப்போ மீராவனுடைய செகண்ட் பார்ட்ல நம்ம இருக்கோம். இந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த ரதத்துல வந்துன்னு இருக்கிற சுந்தரும் மாதவியும் கனையா வரத பார்த்த உடனே சுந்தர் அந்த வண்டியில குதிக்கிறான். குதிச்சு ஓடி போய் கிருஷ்ணன் ஆற தழுவி கனையா 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 அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். உடனே கனையா வந்து, ஏ சுந்தர், நான் உன்னை பார்க்கவே இல்லை, நீ மாடு மேய்க்கிறதுக்கும் வரல, எங்க போன, என்ன ஆச்சு, ஊர்ல இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். உடனே அதுக்கு சுந்தர் சொன்னா, கனையா உனக்கு தெரியாதா, எனக்கு விவாகம் ஆயிடுத்துப்பா. உடனே கனையா, என்ன நீ கூப்பிடவே இல்லையே, எனக்கு லட்டு கொடுக்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்றான். சொன்னவனே சுந்தர் சொல்றான், நான் வந்து விவாகமாகி அந்த என்னுடைய மனைவியை கூட்டின்னு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் அந்த பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன், எல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கண்ணையா, சரி நீ உன்னுடைய மனைவியை கூட்டின்னு வந்திருக்கியா, சரி எங்க உன்னுடைய மனைவி, எனக்கு பார்க்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே, ஓ அவ வந்து ரதத்துல உட்காந்துட்டு இருக்கா. உடனே கண்ணையா வந்து, அச்சோ நீ உன்னுடைய மனைவியை காண்பிக்க மாட்டியா எனக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே சுந்தர், ஹரே நான் ஏன் காமிக்க மாட்டேன் கனையா, விரஜத்துக்கு எந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் முதல்ல அவ முகத்தை நீதானா பார்க்குற வழக்கம், அதனால வா கனையா வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ வா கனையா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அதுக்குள்ள கனையா பாபி பாபி அப்படின்னு சொல்லிட்டு கூவிண்டே அந்த ரதத்தை நோக்கி ஓடி வர. மாதவி அவ்வளவுதான், அடே என்னடா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த பயந்து ஒளிரா. ரதத்துக்குள்ளேயே மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து விட்டானே அந்த மாயாக்கார கண்ணன் அப்படின்னு பயப்படுறா. உள்ள இவன் ரதத்தை ஓடுற ரதத்தை கயிறை பிடிச்சிட்டு ரதத்துக்குள்ள ஏறி மூடி வந்துட்டாங்க கண்ணையா. மாதவி பக்கத்துல வந்து நின்றுட்டு, பாபி உன்னுடைய முகத்தை எனக்கு கொஞ்சம் காமிய, அண்ணின்னு அர்த்தம் பாபின்னு சொன்னா, உன் முகத்தை எனக்கு கொஞ்சம் காண்பிய அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் என்ன பண்ணா, அந்த ரெண்டு காலையும் இருக்க பிடிச்சிட்டு சுப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சுட்டான். உடனே கனையா, சுந்தர் என்ன உன் மனைவி இப்படி பயப்படுறா அப்படின்ன உடனே சுந்தர், அரே மாதவி, கனையா உன்னுடைய உனக்கு மச்சினர் மாதிரி, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, நான் தானே சொல்றேன், கொஞ்சம் அவனை பாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாது, உன் முகத்தை கொஞ்சம் காண்பிய மாதவி அப்படின்னு சொல்றான் சுந்தர். உன்னே கனையா, மாதவி ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்துடுறேனே, ஒரு தடவை உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனையா சொல்ல, மாதவி ஆனா கேட்கவே இல்லை. உடனே சுந்தர் சொல்றான், நீ ரொம்ப அடம் பிடிக்கிறவ போல இருக்கே, நீ வந்து கொஞ்சம் கூட சங்கோஜமே படாத, உன் முகத்தை மட்டும் காண்பி அது போதும் அப்படின்னு சொல்றான் சுந்தர். உடனே கனையா வந்து சொல்றான், அரே மாதவி, நான் உன்னை விட வயசுல சின்னவன், உன் மாமியாரோ இல்லை உன்னுடைய மச்சினரோ இல்லைம்மா, நான் உன் முகத்தை கொஞ்சம் காண்பிக்க கூடாதா, உன்னை விட சிறியவன் தானே நான், எனக்கு தரிசனம் தரமாட்டியா, சுந்தரோடைய மனைவினா எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்கறது. உடனே சுந்தர் வந்து, மாதவி சங்கோச்சப்படாதேம்மா, நீ அவனோட பேச வேண்டாம், உன்னுடைய முகத்தை மட்டும் காமியே, உனக்கு கனையாவை பற்றி தெரியாது, அவனோட பேசுறதுக்கும் அவன் வந்து அந்த முகத்தை பார்க்கறதுக்கும் எல்லாரும் தவிக்கிறா. அவன் வந்து இவ்வளவு தடவை உன்னண்ட வந்து கேட்டுட்டான், ஆனா நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, அந்த முக்காடை கொஞ்சம் தூக்கு, கனையாவ என்னுடைய நண்பன் அவன், அவனை ஒரு தடவை பாரேன் மாதவி, நீ பார்க்கறதுக்கு ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற, அதுதான் எனக்கு புரியல
அவன் எவ்வளோ தடவை பாபி பாபி பாபின்னு அப்படி உயிரை விடுறான் உன் மேலே. நானும் பல தடவை அவனுக்காக உன்னண்ட சொல்லிட்டேன். அவன் என்னுடைய பிரிய சக்கா, அவன் என்னுடைய பிரேம சக்கா, என் உயிருக்கும் மேலே கனையாதான், எனக்கு எல்லாமே கனையாதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? ஏன் பார்த்தா என்ன ஆகும்? இப்போ எவ்வளோ தடவை சுந்தர் கேட்டும் கண்ணையா கேட்டும் மாதவி தலையை நிமிரவே இல்லை, காது கொடுத்து கேட்கவே இல்லை, முகத்தை காண்பிக்கவே இல்லை. இன்னும் இந்த ஊரில் நான் காலை கூட எடுத்து வைக்கலை. அதுக்குள்ள இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு முள்ளுக்குள்ளே புலம்புறா. பகவானுக்கா தெரியாது, அவன் சர்வாந்தரியாமி இல்லையா? கடைசியில் பகவான் ரதத்துலேருந்து ஜல்லுன்னு கீழே குதிக்கிறான். இறங்கும்போது சொன்னான், அச்சா முகத்தை நீ காண்பிக்கல இல்லையா? இனிமே நீ என் முகத்தை பார்க்கறதுக்கு தவிக்கிற நிலைமை உனக்கு ஏற்படும். மாதவியினுடைய காதில் இந்த வார்த்தைகள் கேட்டது. நான் ஏன் இவன் முகத்தை பார்க்கறதுக்கு தவிக்க போகிறேன்? நல்லதா போச்சு. இனி என்னை பார்க்கறதுக்கு கனையா வரவே மாட்டான். அம்மா சொன்னா இல்லையா, அவன் சக்கரத்தில் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொன்னா இல்லையா? இவனோட கோபம் என்னோட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிட்டா. இப்போ வீடு வந்துடுத்து. சுந்தரும் மனைவியும் கீழே இறங்கினா, எல்லாரும் இறங்கினா. அவர் சுந்தரனுடைய அம்மா உள்ளே போய் ஆரத்தி தட்டை எடுத்துன்னு அவள் 2 பேரையும் வாசலில் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்தா. உள்ள குழந்தையில கூட்டின்னு வந்தா. இப்போ எல்லா கிராமத்து ஜனங்களும் ஒத்தத்தரா 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 வர ஆரம்பிச்சா. வந்தவாலாம் எங்கே அவனுடைய மகாலட்சுமி காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் முகவாக்கட்டையை அப்படி தூக்கி பார்த்துட்டு, ஏ இவ்வளவு அழகா, இவ்வளவு சௌந்தரியமா, இப்பேற்பட்ட மகாலட்சுமி உனக்கு எப்படி கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், ரொம்ப அழகா இருக்கா இல்லை இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தத்துரும். ஆனால் மாதவிக்கு என்ன பெரிய அதிர்ச்சினா, வருவா பாப்பா, ஒரு நொடி இதை பற்றி பேசுவா, இப்படி பேசுவா. அதுக்கப்புறம் கண்ணையா கண்ணையா கண்ணையான்னு கனையாவை பற்றியே தான் சர்ச்சை நடக்கும். கனையாவை பற்றி பேசாதவாளே கிடையாது. எல்லார் வாயிலையும் சதா கனையா 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 அப்படின்னு அவளாம் பேசுகிறத பார்த்துட்டு, இவளுக்கெல்லாம் வேற பேச்சே இல்லையா? வரா, என்னை பார்க்குறா, உடனே கிருஷ்ண கதை கூடி கூடி பேசுகிறாளே. அம்மா சொன்னது சரியாக தான் போச்சு. அவன் பெரிய மாயாஜாலக்காரன் தான் அந்த கண்ணையா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. இப்படி 2-3 நாள் போனது. இன்னைக்கு சுந்தர் கிளம்பி கோச்சாரண லீலைக்கு போயாச்சு கண்ணனோட. இப்போ மாதவியினுடைய மாமியார், ஹே மாதவி அப்படின்னு கூப்பிட்றா. தயாராகுமா, அலங்காரம் பண்ணிக்கோம்னா அழகா அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா மாதவி. இல்லை, நம்ம நந்தபவனம் போகணும். ஆ, நந்தபவனா? அங்கே என்ன எனக்கு வேலை அப்படின்னு கேட்டா. உன்னை மாமியார் சொன்னா, இல்லை, புது கல்யாணம் ஆகிருக்கணும். இந்த புது கல்யாணம் ஆகி யார் இந்த ஊருக்கு வந்தாலும் உடனே அவ மருமகளை யசோதாமா நந்தபாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், அவள் தான் இந்த ஊருக்கு பெரியவாவா ராஜா, அதனால் அவளுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். இது இந்த ஊரோட வழக்கம். இப்போ மாதவி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி, இப்போ எப்படி தட்டுறது, போகாமல் எப்படி இருக்கிறது? ஆனால் முதல் தடவை இப்போ மாமியார் சொல்கிறா, சரி மணி ஆயிடுத்து, சீக்கிரம் அலங்காரம் பண்ணிக்கும் அப்படின்றா. மறுபடியும் இப்போ உள்ளேருந்து வெளியில் வந்தா, கட்டாயம் போய் தான் ஆணுமாம்மா அப்படின்னு கேட்குறா மாதவி. ஆமாம்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ராஜா, நாம் பிரஜைகள், இது நம்மளுடைய கடமை. அவளை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும். மேலும் யசோதாமா ரொம்ப தயாள குணம் உடையவ. உனக்கு நல்ல அழகான புடவை வச்சு கொடுப்பா. அவ நிறைய மிட்டாய் கொடுப்பா, விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை எல்லாம் கொடுப்பா, அங்கே விளையாடுறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவா. ரொம்ப பிரேமி கூட. அங்கே போகிறதுக்கு தயக்கப்படுறியோனோ, ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நீ அப்புறம் அங்கே அடிக்கடி போகணும்னு யோசிப்ப, அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே மாதவி ஹே பகவான்,
என் மாமியார் மீதும் அந்த மாயாஜாலக்காரன் இப்படி ஒரு வலைய வீசி வச்சிருக்கானே, சரி எப்படி தவிர்க்கிறது இப்போ? சரி ஒரு விதமா தட்ட முடியாது, தெரிஞ்சு போயிடுத்து. போய் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்தா, அதே மாரி முகத்த முக்காடு போட்டுண்டா, மாமியாருக்கு பின்னாடி நடந்து போயின்னு இருக்கா. ஆச்சு நந்தபவனம் வந்துடுத்து. யசோதாமாவை போய் முதல்ல மாமியார் தான் பார்க்குறா. அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா அப்படின்னு மருமகளை சொல்றா. போய் யசோதா மாதவியினுடைய மோவாக்கட்டையை பிடிச்ச முகத்தை பார்த்தா, ஹரே, எவ்வளவு அழகான லக்ஷ்மீகரமான மருமகள் உனக்கு, எங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றா. உடனே மாதவி என்னுடைய மாமியார் சொல்றா, யசோதா மையா, சீக்கிரமா கண்ணனுக்கும் இதே மாதிரி ஒரு திருமணம் பண்ணி வச்சிருங்கோ, அதையும் நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? எங்க கண்ணையா, எங்க கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே யசோதாமா சொன்னா, இங்கே தான் இருக்கான், எங்கேயும் போகலையே. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, யாராவது இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தால் முதல்ல கண்ணையா தான் ஓடி வந்து அவளை பார்ப்பான். சரி, அது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகி வந்தாலும் அவளை முதல்ல அவன் தான் பேட்டி கொடுப்பான். ஏன் இன்னைக்கு வரவே இல்லை? அரே கண்ணையா, அரே கண்ணையா, ஓடி வா, சுந்தரோட மனைவி வந்திருக்கா, அவ முகத்தை நீ பார்க்க வேணாமா, வா வாமா அப்படின்னு கூப்பிட்றா யசோதா. ஆனா பகவான் என்ன சொன்னான்னா, மன்சுக்கா கூப்பிட்றாம்மா, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்த பவனத்தை விட்டு ஒரு நொடியில் சிட்டா வெளியில பறந்துட்டான். மாதவி உடனே, அப்பாடா, இப்போவும் என்னை பகவான் காப்பாத்திட்டான், நல்ல வேலை, பாவம் பார்க்கலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யசோதாமா வந்தா, ஒரு சில மிட்டாய்கள் எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு புடவை சன்மானங்கள்லாம் வச்சு கொடுத்தா. யசோதாமா, மாதவி வந்து புதுசா கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கா, அதனால அவ சங்கோச்சப்படுறா, நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா வீட்டுக்கு. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. இப்போ சுந்தர் வந்து காலையில போனானா ராத்திரி தான் வருவான். அது வரைக்கும் கண்ணனோடையே தான் இருப்பான். மாதவி என்ன பண்ணுவா, சாயங்காலம் ஆனாலே ராத்திரி சுந்தருக்கு வேண்டிய ஆகாரம், பான், பீடா எல்லாம் தயாராக வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாள். சுந்தர் வருவான், ஆகாரம் எடுத்துப்பான், கட்டிலில் வந்து உட்கார்ந்துப்பான். இப்போ எதுவுமே பேச மாட்டான் சுந்தர். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன், நீ காலைல அங்கே போகணும் இங்கே போகணும், கண்ணையா அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அவனை மட்டும்தான் பேசுவான். பேசிகிட்டே இருக்கான். உடனே ஆமாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கேட்பா. இன்னைக்கு நாங்கள் ஷாம் சுந்தரோட வாண்டீரமனம் போனோம், நேற்று கோச்சாரனுக்கு வந்து கேமர் மனம் போனோம், லலிதாஜி வந்து ஸ்ரீஜியை கூட்டின்னு வந்துட்டு இருந்தா, அங்கே உனக்கு ஸ்ரீஜி தெரியுமா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா மாதவி. அவ யாரு? அவ யாரா? நீ விரஜத்தில் தான் பிறந்தியா இல்லை வேற எங்கேயாவது பிறந்தியா? ஸ்ரீஜியை தெரியாமல் யாராவது இருப்பாளா? ஸ்ரீஜி யாருன்னா அவ தான் சாக்ஷாத் ஸ்ரீ ராதா. கனையா உன்னுடைய மனசை மோகித்துருவா ஒரு நிமிஷத்தில் அவ. ஆனால் ஸ்ரீ ராதா வந்து இந்த மோகனை விட ஒரு படி மேலே அவ ஒரு பெரிய மோகினி அப்படின்னு இவனே சொல்கிறான். நீ ஒரு தடவை பார்த்தியானா போதும் ராதாவை, உடனே அவளுடைய சரணத்தில் விழுந்து அவளுக்கு நீ தாசியே ஆயிடுவ. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, அந்த பக்கம் ராதையோட அஷ்ட சகிகளும் நின்றுட்டு இருந்தா, இந்த பக்கம் நாங்கள் கண்ணையாவோட அஷ்ட சகாக்களும் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஒரு அற்புதமான வாதம் எங்களுக்குள்ள நடந்தது. ஆனால் எந்த விளையாட்டு நாங்கள் விளையாடினாலும் ஜெயிக்கிறது யார் தெரியுமா, அந்த ரிஷபானு நந்தினி ராதை தான் ஜெயிப்பா எப்பவுமே. அச்சா, ஆனால் எல்லாரும் கனையா தான் ரொம்ப பெரிய மாயா ஜாலக்காரன் அப்படின்றாளே. ஆமாம், நீ சொல்றது சரிதான், ஆமாம் பெரிய மாயாஜாலக்காரன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ராதையண்ட நடக்காது. அப்படியா? அப்புறம் அப்படின்னு கேட்குறா. ஸ்ரீஜி கனையா விட பெரிய மாயாஜாலக்காரி. அப்படியா?
அப்போ இந்த நகரமே பெரிய மாயாஜால நகரமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதனால நான் இங்கே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்லிக்கிறா மெல்லமா. அப்புறம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறா, இப்படி இவர் சதா 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 அவளை பற்றி நினச்சி நினச்சி பைத்தியமாக ஆயிட்டார். சதா கிருஷ்ண கதை கிருஷ்ண கதை கிருஷ்ணர் கதை, பிரதிதினமும் இப்படி தான் நாள் போகிறது. ஆனால் கேட்குறதுல மாதவி முன்னும் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டா. ஆனால் சுந்தர் வந்து அதை பார்க்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வாய் ஓயாமல் நிறுத்தாமல் என்னென்ன நடந்ததோ என்ன பேசினான் கண்ணனோட எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிகிட்டே இருப்பான். இப்போது மறுநாள் சந்தியா நேரம் வருது. மாமியார் சொன்னா மாதவி கிட்ட, ஹரே மாதவி, வாசல்ல தீபத்தை ஏற்றி கொண்டு வெயி, ஜலம் ஒரு குடத்துல பிடிச்சு எடுத்துட்டு போய் வெயி, பூக்கள்ல ஏதாவது பறிச்சுன்னு வந்து அது இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு தட்டுல வெயி. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா மாதவி. எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை, இன்றைய தினம் இந்த தெரு வழியாக தான் பிரபு கோச்சாரணம் முடிச்சுட்டு போவான். அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தெரு வழியாக போவான். இன்னைக்கு டேர்னு நம்ம தெரு இந்த வழியாக தான் போவான். மாடுகளை ஓட்டிட்டு இப்போ கண்ணையா வருவான். நாங்கள் அவன் மாடுகளை ஓட்டிட்டு அந்த லீலையை முடிச்சுட்டு வரும்போது இந்த ஊரில் இதுதான் வழக்கம், இப்படி தான் நாங்கள் பண்ணுற வழக்கம். அவனுடைய கால சரணங்களை அலம்பி அதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்து அவனுக்கு ஏதாவது ஒரு பலகாரம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து விளக்குகள்லாம் வச்சு வாசலில் அலங்காரம் பண்ணி அவனுக்கு அப்படி நாங்கள் உபச்சாரம் பண்ணுவோம். அடடா, நாம் அம்மா சொன்னாலே அதே மாதிரி தான் நடக்கிறது இங்கே எல்லாமே. கோச்சாரணம் முடிஞ்சு வரும்போது மாதவி அவன் வம்சையை எடுத்து வாசிப்பான். அப்போ எல்லாரும் அவாவா வாத்து வாசல்ல வந்து நின்றுட்டு அவாவா மேலேருந்து அப்படியே பூக்களை சொறிவான். இப்போ வரைக்கும் இப்படி தான் இந்த ஊரில் நடக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மாதவி சொன்னா, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, என்னால் மூச்சே விட முடியல, அதனால் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளுடைய அறைக்குள்ளே போய் கதவை தாப்பா போட்டுன்ட்டான். அம்மா கொடுத்தமிச்ச பஞ்சை எடுத்து காதில் வச்சுட்டா, ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டா. இப்போது பிரபு சகாக்களோடு சேர்ந்து வந்துட்டான். கோபிகைகள்லாம் சேர்ந்து கீதம் பாடுறா. வாரி பன்சி கோன பச்சாவே, வாரி பன்சி கோன பஜாவே, चल री सकी चल री सकी चल दर्शन करिए, चल री सकी चल दर्शन करिए அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாடுறா. கோபிகைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறா, புஷ்ப விருஷ்டி பண்ணுறா, பாரதி எடுக்கிறா, வெண்ணெயை தூக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிறா. பழம் விற்கிற வியாபாரிகள், தெருக்கூட்டுறவா எல்லாரும் தெருவில் கீழே குனிஞ்சு அந்த மண்ணை எடுத்து, அந்த கிருஷ்ணனுடைய பாத சுவடுகள் பதிந்த அந்த மண்ணை எடுத்து கண்ணில் ஒட்டிக்கிறா. அந்த ரஜ்ஜை எடுத்து ஹிருதயத்தோட ஒட்டிக்கிறா. நெத்தியில திலகமா தாரணம் பண்ணிக்கிறான். இதெல்லாத்தையும் பகவான் அந்த பக்கம் போன உடனே மாதவி ஓடி வந்து இந்த கோலத்தெல்லாம் பார்க்கறா. ஹே பகவான், என்ன பண்றா இந்த ஜனங்கள்லாம்? என் மாமியார் கூட என்ன இப்படி குனிஞ்சு அந்த மண்ணை எடுத்து இப்படி கொண்டாடுறா. அந்த மண்ணை கொஞ்சம் கையில எடுத்துன்னு வந்தா மாமியார். டி, நீ வெளியில வந்து எதுவுமே பார்க்கல, இந்த ரஜ பிரசாதத்தையாவது நெத்தியில இட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. உடனே இவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறா, என்னவோ அந்த கண்ணையா பெரிய மகாத்மாவா, இல்லை வயசுல ரொம்ப பெரியவனா, இல்லை சந்தா, என்ன ஆச்சு இவாளுக்கெல்லாம்? எல்லாமே இந்த ஊர்ல இப்படி தான் இருக்கா, தினமும் இப்படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பேசிக்கிறா. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. மாதவி எப்படியாவது தன்னை அவனுடைய பார்வையிலேருந்து மறைச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே சதா பிரயாசப்படுறா. ஆனால் ஒன்று மட்டும் இந்த விஷயத்தில் புரியல. இந்த ஊர் சந்து சொல்கிற, நஜானே கோன் गुण पर दयानिधि रीत जाती है, न जाने कौन गुण पर दयानिधि रीत जाती है.
இதை எல்லா சத்துக்களும் அங்கே ரொம்ப அடிக்கடி சொல்கிற வழக்கம். இதையே தான் எல்லா கிரந்தங்களும் பாடுறது அப்படின்றார் மகாராஜ். கோவிந்தன் யாரண்ட எந்த குணத்தினால சந்தோஷப்படுறான் அப்படின்றத மட்டும் சொல்லவே முடியாது. ரஸ்கான் மனசில் பகவானுடைய குணங்களை ரூபங்களை பார்த்து கேட்டு பிற்காலத்தில் அவன் பெரிய கிருஷ்ண பக்தனா ஆலியா யாரை பகவான் எந்த தருணத்தில் எப்படி ஏற்றுப்பான், எப்படி மாற்றுவான், அவன் தயாநிதி இல்லையா, எந்த குணத்தை வச்சு அவளை ஏற்றுப்பான், இது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயம், மாதவி நான் என்னென்ன சாமக்கிரியெல்லாம் பண்ணி டப்பா டப்பாவாக போட்டு அந்த உள்ள அறையில் வச்சிருக்கேனும், அந்த லட்டு பர்பி பேடா அல்வா மட்ரி மாட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த எல்லா டப்பாவையும் இங்கே கொண்டாமா அப்படின்னா மாதவியினுடைய மாமியார். உடனே மாதவி ஆமாம் இந்திர பூஜை அன்னைக்கு இதெல்லாம் எடுத்து போகணும்னு நீங்கள் தானே சொன்னேன் அன்னைக்கு அப்படின்னு சொன்னா. உடனே மாமியார் சொன்னா, அந்த இந்திர பூஜையெல்லாம் இனிமேல் கிடையாது. நந்தனுடைய லாலா என்ன சொல்லியிருக்காங்க கனையா தெரியுமா, கிரிராஜுக்கு தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்ம என்னென்ன சாமக்கிரியைகள்லாம் பண்ணி வச்சோமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நாளைக்கு நம்ம கிரிராஜுக்கு கிளம்பணும் அப்படின்னோடனே மாதவிக்கு இப்போ தலையை சுற்றி போயிடுத்து. மாதவி, நீங்கள் தானே அன்னைக்கு சொன்னேன் 1000 வருஷ காலமாக தீபாவளி அன்னைக்கு இந்திர பூஜை தான் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கேட்குறா. கேட்டவுடனே மாமியார் சொன்னா, ஆமாம் சொன்னேன், இப்போ நந்தலாலா எந்த இந்திரனுக்கும் பூஜை பண்ண வேண்டாம், தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம கோவர்தன கிரிதாரிக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறானே. சரி, அப்போ வீட்டில் பூஜை பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறா. அரே, தீபாவளியெல்லாம் முடிஞ்சு போயிடுது எங்களுக்கு. கோவிந்து தான் எங்களோட தீபாவளி, கோவிந்து தான் எங்களுடைய ஹோலி. அவன் எங்கே இருக்கானோ அங்கே தான் எங்களுக்கு தீபாவளி, அவன் எங்கே இருக்கானோ அதுதான் எங்களுடைய வைகுண்டம். இப்போ நந்த பாபா ஒரு ஆக்ஞை இட்டிருக்கார். அதனால் என்னன்னா எல்லா கோபர்களும் அவாவா இல்லத்துலேருந்து மிஷ்டான்னம் பண்ணி எடுத்துட்டு கிரிராஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம கிரிராஜுக்கு பூஜை அங்கே போய் தான் பண்ண போகிறோம். அதனால் எல்லா சாமக்கிரியும் எடுத்து வச்சுட்டு நம்ம கோவர்தனத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டா. இப்போ கீர்த்தன்லாம் பாடிண்டு ஆடிண்டு முதல்ல கண்ணையாவோட வண்டி, யசோதா மையா நந்த பாபா அவெல்லாம், அதுக்கு பின்னாடி கிராமத்து ஜனங்கள் வண்டி வண்டியாக கட்டிட்டு அப்படியே தொடர்றா. எல்லாரும் கோவர்தனத்துக்கு போகிறா. அன்னைக்கு ராத்திரி மாதவி யோசிக்கிறா, இங்கே எல்லாரையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கான், எல்லாம் ஒரே பைத்தியமாக தான் இருக்குது, எல்லாரும் வீடு வாசலை விட்டுட்டு அந்த பையன் சொன்னால் அந்த குழந்தை பேச்சை கேட்டுண்டு இப்படி கிரிராஜுக்கு வந்துட்டாளே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பி தள்ளுறா. மாமியார், ஹே மாதவி, நாம் கொண்டு வந்த சாமக்கிரிய டப்பாங்கள்லாம் எங்கே, முதல்ல நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே எதிர்க்க ஒரு மேடை தெரியறது பார்த்தியா, அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்கா சேவக்கால்லாம், இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம இதெல்லாம் ஒரு பக்கமாக ஒழுங்காக அடுக்கி வச்சிடும், சரியா, முதல்ல நீ அதை போய் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறா. உடனே மாதவி அப்போது நீங்கள் கிரிராஜுக்கு போக் வைக்கலையா அப்படின்னு கேட்குறா. உடனே மாமியார் ரொம்ப கடுப்பாயிடுறா. எல்லாம் வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், நான் முதல்ல சொன்னது நீ செய், இது நந்தலால் அவருடைய ஆக்ஞை, அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கி ராத்திரி கோவர்தன் பரிக்கிரமா பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதனால் முதல்ல நம்ம அவனோட சேர்ந்து பண்ணுற பரிக்கிரமா, அதனால் நீ எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் இப்போ கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணுறதுக்காக மாதவியினுடைய கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பித்தா. எல்லா ஜனங்களும் கோவிந்த கிருஷ்ண ஹே கோபால கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே அப்படின்னு எல்லாம் கீர்த்தன் பாடுறா. இரவு கிரிராஜ் பரிக்கிரமா அழகாக நடக்கிறது. ஒரு பக்கம் பரிக்கிரமா பண்ணிகிட்டே மாதவி அங்கேயும் இங்கேயும் அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு, குழந்தை தானே பார்த்துட்டே நடக்கிறா. பிரதம பரிக்கிரமா சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனே
துவங்கி வைக்கிற கிரிராஜ் பரிக்கிரமா. அன்றைய தினம் கிருஷ்ணன் துவங்கினது இன்றைய வரைக்கும் அந்த கோவர்தன பரிக்கிரமா. கஷ்டம் அப்படின்னு வந்தால் ஜனங்கள் உடனே கோவர்தன பரிக்கிரமா பண்ணுவா, உடனே அந்த கஷ்டம் தீர்ந்துடும். அது பகவானே காட்டி வச்ச வழி. இப்போ ராதாராணியும் சேர்ந்துட்டு அவளோட பரிக்கிரமா பண்றா. பிரதம பூஜை இப்போ கிரிராஜுக்கு நடக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, காலையில் விடியறது, பரிக்கிரமா முடிஞ்சு போயிடுது. எல்லாரும் போய் மானசி கங்கால போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரா. அதுக்கப்புறம் கிரிராஜுக்கு இப்போ போக அர்ப்பணம் ஆறுது. ஆனால் மாதவி இது எதுலேயுமே ஒரு முழு உற்சாகத்தோட கலந்துக்கவே இல்லை. மாமியாருக்கு பின்னாடி முக்காடு போட்டுன்னு நிற்கிறா. எதையும் அவள் விரும்பி பார்க்கவும் இல்லை. எங்கேயும் அவள் பாட்டுக்கு தனியாக பார்த்துட்டு இருப்பா. அவள் கோவர்தனத்தையே முதல்ல சரியாக பார்க்கவே இல்லை, பூஜையிலையும் சரியாக கலந்துக்கலை. அவளோட மனசில் அவள் அம்மா சொன்னது உண்டி தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயாவது அந்த மாயாஜாலபாதி வந்துட போகிறான், எங்கேயாவது இந்த வம்சி சத்தம் நம்ம காதில் கேட்டுற போகிறதே அப்படின்னு அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கா. இப்போ கிரிராஜுக்கு ஸ்நானம் செஞ்சு வைக்கிறா. அதுக்கப்புறமா திலக தாரணம் கிரிராஜுக்கு ஆறுது அந்த மலைக்கு. அதுக்கப்புறமா போக் எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் அங்கே அடுக்கி வைக்கிறான். ஜெய்சேஹி கிரிராஜு ஜூ வைசேஹி அன்னக்கூட்டு பயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மகாராஜ். அதாவது அந்த கிரிராஜ் எப்படி இருந்ததோ, எந்த உயரத்துக்கு அந்த மலை இருந்ததோ அந்த அளவுக்கு அன்னக்கூட்டு தயார் பண்ணி வச்சுட்டா. அத்தனை பேர் கொண்டு வந்ததையும் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டா. அப்படி ஒரு போகு, அப்படி ஒரு அலங்காரம், அசங்கிய போகு. சகாக்கள்லாம் கனையாட்ட வந்து, அரே கனையா நீ என்ன சொன்ன, கிரிராஜ் வந்து தேவதை மாதிரி தோன்றி அந்த போகு பூரா சாப்பிடுவான்னு சொன்னிய, எப்போ கிரிராஜ் வர்றது, எப்போ அவன் போகு சாப்பிட்றது, அப்புறம் நாங்களாம் எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் பர்வத ரூபத்தில் ஒரு அம்சம் அப்படியே தான் கிரிராஜ் அப்படின்னு அதுக்குள்ளே அப்படியே போய் இருந்துட்டு அந்த போகு சாப்பிட ஆரம்பித்தான். மாதவி இப்போவும் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கா, எங்கேயோ பார்த்துட்டுருக்கா. இப்போ டாக்கூர்ஜி அந்த பூரா போகியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உடனே சகாக்கள் கேட்டா, ஹரே கனையா, கிரிராஜ் இந்த பூரா போகியும் சாப்பிட்டுட்டான். இப்போ கனையாவோட ஒரு அம்சம் தானே அந்த கிரிராஜில் கலந்துருக்கு. நீ என்னவோ கிரிராஜ் வந்து பாவகிராகி, அவன் பாவத்தை மட்டும்தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் நிஜமாகவே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். ஆனால் இந்த மாதிரிலாம் இந்திரன் பண்ண மாட்டான்ப்பா. நாங்களும் வருஷம் இந்திரனுக்கு போகு வைப்போம், அவன் எதையுமே சாப்பிட மாட்டான். நாங்கள் தான் எல்லாத்தையும் நல்லா தின்னு தீர்ப்போம். ஆனால் கிரிராஜ் ஒரு துளசி தளத்தை கூட விட்டு வைக்கல, பூரா சாப்பிட்டுட்டானே அப்படின்னே கிருஷ்ணன் சொல்கிறான், நீங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. என் டாக்கூரை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் என்னுடைய கிரிராஜ் பாவகிராகி தான். மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிண்டு ஜெயகோஷம் போடுங்கோ அப்படின்றான். இப்போ எல்லாரும் சேர்ந்துண்டு ஜெயகார் பண்ணுறா. எல்லாம் ஜெய ஓ கோவர்தன கிரிதர லாலுக்கு ஜெய ஹோ அப்படின்னு ஜெயகோஷம் பண்ண உடனே புனக அந்த சப்பன் போக் வச்சுருந்த அந்த அத்தனை பாத்திரங்கள்லேயும் முன்னாடி இருந்தது மாதிரியே அந்த போக் நிறைஞ்சு ஒழிஞ்சுது. இப்போ எல்லாம் ஜெயகோஷம் போட்ட உடனே முன்னாடி இருந்த மாதிரியே அந்தந்த பாத்திரங்கள் அப்படியே அந்த சப்பன் போக் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் எப்படி என்னென்ன பாத்திரத்தில் என்னென்ன பண்டங்கள் இருந்ததோ எல்லாம் அப்படியே நிரம்பி விழிஞ்சுது. கஹியே ஸ்ரீ கிரிராஜ் மகராஜ் கி ஜெய் ஹோ. எல்லாருக்கும் இப்போ ஒரே ஆனந்தம். இப்போ நந்தபாபா எழுந்து வந்து அந்த பிரசாதங்கள்லாம் எடுத்து எல்லாருக்கும் அவள் வாழ்ந்து அவாட்ட கொடுத்து இந்த எல்லாத்தையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற. இப்போ கோமாதா அப்புறம் அந்த கண்ணு குட்டிகள் எல்லாம் அங்கே தானே இருக்குது, அதுக்கும் எல்லா பிரசாதங்களும் கொடுத்து எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கா. மாதவி இதெல்லாம் அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருக்கா. ராத்திரி எல்லாருக்கும் பரிக்கிரமா பண்ண சிரமம். இப்போ ஆகாரம் போன உடனே எல்லாம் அசந்து தூங்கி போயிட்டா. ஏன்னா பெரிய பரிக்கிரமா இல்லையா, அதனால் அசதி. இப்போ காலை பொழுது விடியல. இப்போ என்ன பார்த்தா மாதவி அப்படின்னா, பெரிய மழை பிடிச்சு நிறுத்து.
பெரிய மழை பிடிச்சு நிறுத்து. எல்லாரும் கிளம்பி அவாவா ஆத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கட்டடத்துக்கு மேலே போட்டு வச்சிருந்த சாமான்கள், கட்டைகள் எல்லாம் பறந்து பறந்து வந்து அந்த காற்றுக்கு எல்லாம் கீழே விழருது. யானையனுடைய தும்பிக்கை எத்தனை கனமோ எப்படி இருக்குமோ தடிமனோ அந்த அளவுக்கு மழை தூண் தூணாக அப்படியே பொழியிறது. பெரிய புயல், வீடெல்லாம் அப்படி அப்படியே ஆடுறது. உடனே மாதவி என்ன பண்ணா, மாமியார்கிட்ட போய் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னோடனே எல்லாரும் வீட்டை விட்டு அப்படியே வெளியில் வந்து மாதவி கிளம்பு, செலோ செலோ மாதவி மாதவி இப்போ போய் ஆத்துக்கார் சுந்தர் எங்கன்னு தேடுறா. உடனே மாமியார் வந்து அதெல்லாம் அவன் எப்போவோ போயாச்சு, நந்தபாபா கூப்பிட்டு அமிச்சாருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயாச்சு, வா நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு மாதவியினுடைய கையை பிடிச்சிட்டு எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டு வேக வேகமாக நடக்கிறா. ஏம்மா என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுமான்னு மாதவி கேட்குறா. என்ன ஆச்சா, இந்திரனுக்கு கோபம் வந்திருக்கு போல இருக்கு, பூஜை பண்ணலன்னு, அதனால அவன் இப்படி ஒரு மழையை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறான். சரி நம்ம எல்லாரும் கிரிராஜுக்கு கிளம்பி போவோம், ஓடலாம் வா அப்படின்னு எல்லாம் அந்த கிரிராஜால மட்டும்தான் நம்மளை சம்ரக்ஷணம் பண்ண முடியும். மாதவி பார்க்குறா, ஆகாசத்துலேருந்து கல் மழையாக பொழியறது. எல்லாம் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு எல்லாம் ஓடுறா கிரிராஜை பார்க்க. மாடுகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டின்னு போகிறா. அவ பிராணனை காப்பாற்றிக்கணும், கிரிராஜ் பக்கம் போங்கோ போங்கோ அப்படின்னு அங்கங்கே கோஷம். எல்லாம் ஒரு விதமாக கிரிராஜ் வந்து சேர்ந்துட்டா. மாதவி நல்லபடியாக வந்து சேர்ந்தோமே அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறா. நாலாபுறமும் பார்க்குறா. அரே, நாம் ஏதோ ஒரு பர்வதத்துக்கு அடியில் வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்கே. இது ஒரு மலை அடிவாரம் மாதிரி இருக்குது. எப்படி இதுக்குள்ளே இத்தனை ஜனங்கள், மாதா, கண்ணுக்குட்டிகள், இப்படி எல்லாத்துக்கும் இதுக்குள்ளே எப்படி இடம் இருக்குது? இப்போ இந்த மலை எதனுடைய ஆதாரத்தில் இப்படி நிற்கிறது? பக்கத்தில் ஒரு கோபி இருந்தா, அவர்கிட்ட போய் கேட்டா, சரிம்மா நம்ம எங்கே இருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டா. உடனே அந்த கோபி சொன்னா, நாம் கிரிராஜுக்கு அடியில் தான் இருக்கோம். உடனே மாதவி வந்து, ஹே பகவான், கிரிராஜுக்கு அடியிலையா? நேற்று பூஜை நடந்ததே அதுவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அது மலை மாறி இருந்தது, இப்போ எப்படி அது கீழே இறங்கித்து அப்படின்னு கேட்குறா. அரே மாதவி, இது தெரியாதான் உனக்கு? ஷாம் சுந்தர் தான் அந்த கிரிராஜை தூக்கி பிடிச்சுட்டு நிற்கிறான். அதனால தான் நம்ம அதுக்கு அடியில் இப்போ நனையாமல் நின்றுட்டுருக்கோம். மாதவி சொன்னால், எவ்வளோ பெரிய விபத்து இப்போ நடக்கிறது, இப்போவும் அந்த மாயாஜாலக்காரன் பேச்சை இவா விடமாட்டா போல இருக்கே. பிராண சங்கடம் ஏற்பட்டாலும் இவெல்லாம் திருந்த மாட்டா. அவன் ஒரு சின்ன குழந்தை, அவன் போய் இவ்வளோ பெரிய மலையை தூக்க முடியுமா? இதெல்லாம் என்ன முழு பைத்தியக்கார பேச்சாக இருக்கே இந்த பிரஜவாசிகளோடது அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறா. அந்த கோபி இவ மனசுக்குள்ளே பேசலை, இவ கொஞ்சம் முணுமுணுக்கிறா. அதை வந்து அந்த கோபி கேட்டா. சரி, மௌனமாயிட்டா. இதுக்கு மேலே நம்ம இவளோட பேச வேண்டாம் அப்படின்னு. மாதவி வந்து தனக்குள்ளே இப்போ சொல்லிக்கிறா, கிரிராஜ் கிரிராஜ் கிரிராஜ். சரி, நம்ம இப்போ ஒரு மலைக்கு கீழே இருக்கோம், அது சரி. அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் எப்படி இந்த மலையை தூக்கி பிடிச்சி நிறுத்த முடியும்? நான் நினைக்கிறேன் நந்தபாபா வந்து அவருடைய சேவகர் சேனை எல்லாத்தையும் வச்சுண்டு ஸ்தம்பங்களை நட்டுட்டார் போல இருக்குது இந்த மலையை சுற்றி. அப்போது இல்லைன்னா எப்படி இது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நாலாபுறமும் அவர் ஸ்தம்பத்தை நட்டிருப்பார். அதுக்கு மேலே தான் இந்த கிரிராஜ் நிற்கிறது. இப்போது மாதவி என்ன பண்ணா, அங்கே வெளியில் ஒரு உயரமாக ஒரு சிலை இருக்குது. இப்போ அது மேலே போய் மாதவி தனியாக போய் அவள் அது மேலே நின்று சாஞ்சுட்டான். இப்போ நாலாபுறமும் கண்களை சுழட்டி விட்டுண்டு கவனித்து பார்க்குறா. எவ்வளவு தடவை பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் எந்த கம்பமுமே அவள் கண்ணில் தென்படலை. அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பெரிய பர்வதம் இது எந்த ஆதாரத்தில் நிற்கிறது? இப்போ வெளிப்புறம் பூரா சுற்றி சுற்றி பார்க்குறா. அங்கே ஒரு சிலை எதிர்பக்கத்தில் இருக்குது. அது மேலே போய் சாஞ்சுண்டு தேடுறா. கண்களை சுழட்டி சுழட்டி அப்படி பார்த்துட்டே வரும்போது பகவானுடைய அந்த கையினுடைய நகத்து மேலே திருஷ்டி விழுறது. பகவானுடைய ரைட் ஹேண்டு அஷ்டகமலம், அந்த கடைசி சுண்டு விரலினுடைய நகத்தினுடைய ஓரத்தில்
இந்த மலையை தாங்கி நிற்கிறான். மாதவிக்கு முதல்ல இது யாருடைய கையின்னு தெரியல. மாதவி ஆதாரத்தை தான் தேடின்னு இருக்கா இல்லையா. இப்போ தோணினது, அரே நகத்தினுடைய நுனி இல்லையா, திருஷ்டியை, அவளுடைய திருஷ்டியை அந்த கை விரல் மேலே பட்ட உடனே பகவானுடைய தேகம் சச்சிதானந்தமயி. இதெல்லாம் கிருஷ்ணனுடைய விரலும் ஸ்ரீ கிருஷ்ணன்தான், விரலினுடைய நுனி நகமும் அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணன்தான், பகவானுடைய நேத்திரம் அதுவும் ஸ்ரீகிருஷ்ணன்தான், பகவானுடைய கேசம் அதுவும் ஸ்ரீகிருஷ்ணன்தான், பகவானுடைய சரணம் அதுவும் ஸ்ரீகிருஷ்ணன்தான். எல்லாமே பகவானுடைய பிரத்தியங்கமும் பகவான் தான். அப்போது பகவானுடைய வஸ்திரமும் பகவான் தான். நமக்கு சரீரம் நாசமாகக்கூடியது, ஆத்மா அழியாது. ஆனால் சம்பூர்ண சரீரம் பகவானே தான். இந்த நகத்தை முதல்ல தரிசனம் பண்ணால் நகத்தின மேலேருந்து அந்த திருஷ்டி அப்படியே நின்றுடுத்து, அந்த நகத்துக்கு மேலேருந்து ஒரு பிரகாசம் அவள் கண்ணுக்கு தெரியறது. அப்போது அவளுடைய மனசில் தோன்றது, யாரோட கை இது? சரத் பூர்ணிமா இந்த நகத்தை பார்த்தா என்ன சொல்லும்? அப்புறம் மெல்ல 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 அந்த திருஷ்டியை அப்படியே கீழே எடுத்துட்டு வரா. ஆஹா, எவ்வளவு அழகிய விரல்கள்! இந்த அஸ்த கமலம் எப்படி ஜொலிக்கிறது! அதுக்கு மேலே அதுக்கும் கீழே 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 பார்த்துட்டே வரா. இப்போ அவ மேலேயும் இந்த மாயாஜாலக்காரனுடைய மாயாஜாலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுத்து. எதுக்காக அவள் தன்னை முக்காடிட்டு இருந்தாலோ இப்போ அதனுடைய வேலை தீர்ந்து போயிடுது. இப்போ அந்த மாயை இவளுடைய மேலேயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுத்து. இவளுக்கு இப்போ ஒரு ஆக்கர்ஷணம் ஏற்படுறது. அந்த கங்கணங்களை பார்க்குறா. அடுத்தது அந்த கங்கணங்களுடைய சோபா, அதில் எத்தனை ரத்தனங்கள், எத்தனை முத்துக்கள். இந்த மீராவினுடைய சரித்திரம் ஒரு சாதாரண சரித்திரம் இல்லை, இது ஒரு சாதனா சரித்திரம். மீராபாயிண்ட மனசார பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னா இந்த சரித்திரம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவசியம் 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 கேட்குறவாளுக்கு கோவிந்தனுடைய நிஜ தரிசனம் இல்லை கனவுலையோ அவசியம் ஏற்படும். அவனுடைய தரிசனம், அவனுடைய கிருபா கடாட்சம் இந்த மீரா சரித்திரத்தை கேட்டதும் அவசியம் கிட்டும். மீரா பிரேமையினுடைய கடல். பஜனை பண்ணி 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 வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தாக இருந்தாலும் சரி, ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி, பிரேமையோட பஜன் செய்ய 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 அப்போ அவனே பிரேம சாகரமாக ஆகிடுவான். நம்முடைய சித்த விருத்தியை இதுக்கு மேலே நம்ம மீராவனுடைய சித்தத்தோடு இப்போ சேர்த்துக்கணும். அப்போது இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தனி ஆனந்தம் அவசியம் ஏற்படும். இந்த சரித்திரம் கேட்கறதுனால புண்ணியம் ஏற்படுறதோ இல்லையோ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மகாராஜ் சொல்கிறார், ஒன்று மட்டும் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, மீரா சரித்திரம் கோவிந்தனுடைய பிரேமையை ஏற்படுத்தும், கோவிந்தனுடைய பிரேமையை வளர்க்கும். இப்போது அவளுடைய அத்தியாத்மிக் ஜீவனம் இப்போ இந்த நொடியிலேருந்து ஆரம்பமாகுது. அந்த நக திருஷ்டியிலேருந்து அவளுடைய அத்தியாத்மிக் ஜீவனம் ஆரம்பிச்செடுத்து, அந்த யாத்திரை ஆரம்பிச்செடுத்து, இப்போ கங்கணத்துக்கு மேலே பார்க்குறா உருண்டு திரண்ட புஜங்கள். அதன் மேலே கேசரத்தினால எத்தனை அழகான சித்ராவளி, அந்த சித்ராவளியில் அழகான கொடிகள், அந்த கொடிகளில் இலைகள் வரைஞ்சிருக்கு. அந்த இலைகளில் சின்ன சின்ன எழுத்தில் ராதா அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த ராதான்னு எழுதின அந்த எழுத்துக்களை படிக்கிறா மாதவி. அதுக்கப்புறம் அந்த பலிஷ்ட புஜத்தை பார்க்குறா. இப்போ அவளுக்கு புரிஞ்சு போயிடுது, சரி இந்த புஜத்துக்கு மேலே தான், எப்போ இவ்வளவு பலிஷ்ட புஜமோ அந்த புஜத்துக்கு மேலே தான், இதனுடைய ஆதாரத்தில் தான் இந்த கோவர்தனம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து. அப்போது பார்க்குறா, உத்து பார்க்குறா, அந்த புஜத்தை யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்காளே, யார் அப்படின்னு பார்க்குறா. 4-5 கோபிகைகள் காண கிடைக்கிறா. அவன் கனையா, இந்த உன்னுடைய புஜம்தான் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சதா ஆசிரியத்தை கொடுத்துட்டுருக்கு. அவளுடைய திருஷ்டி சதா அந்த புஜம் மேலே தான். இப்போ அவளுக்கு மயில்பீலி கொண்ட அடுத்தது கண்ணில் படுறது மாதவிக்கு. ஓஹோ, அதன் மேலே ஒரு பட்டு பாகை, அதுக்கு பிறகு மஸ்தகத்தில் திலக தாரணம், அந்த பிரகுட்டி, அந்த கமலமுத்த நேத்திரம், ஸ்ரீஜியை பார்த்துட்டே இருக்கான்.
கனையா, அதுக்கப்புறம் கண்ணாடி ஒத்த கபோலம், அப்புறம் எள்ளுப்பூவை போன்ற நாசிகை, மகராக்கிருத குண்டலங்கள், அழகிய அதரங்கள், அந்த அதரங்களுக்கு மேலே வம்சி, அப்படி ஒரு கன்ன கதுப்புகள், ஆஹா ஆஹா, இப்பேற்பட்ட வட்சஸ்தரம், அதுக்கு அடுத்தது அந்த உதரம், அதுக்கு கீழே அவனுடைய சரண கமலங்கள், மாதவியினுடைய இத்தனை நாட்கள் விரதம் இதுக்கு மேலே பலிக்கலை, எந்த நியமமும் இப்போ ஜெயிக்கலை. அந்த மாயா ஜாலக்காரனை இப்போ தரிசனம் பண்ணிட்டா, அந்த வம்சி நாதத்தையும் இப்போ கேட்டுட்டா, மாதவி அப்படியே மக்னம் ஆகிட்டா, மூர்ச்சித்து இப்போ கீழே விழுந்தா. இப்போ பக்கத்தில் இருக்கிற கோபிகளினால் அவளை சமாளிக்க முடியல. ஆனால் அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து, ஓஹோ இது பிரதம தரிசனம், அதனால தான் அவள் இப்படி மூர்ச்சித்து விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறா. இந்த ஸ்திதி முதல் தடவை பார்க்கும்போது ஏற்படுமே அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறா. மாதவி இப்போ எந்த கோபிகையாவது நடுவில் வந்து நின்னான்னா தரிசனம் ஆகலையேன்னு அவளை தள்ளி விடுறா. மெல்ல 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 அப்படியே தவழ்ந்து 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 கிரிராஜ் தரன் எங்கே நிற்கிறானோ அவனுடைய காலடியை வந்து அடைஞ்சா மாதவி. இப்போ மிகவும் பிரத்யட்சமான ஆச்சரியமான அபூர்வமான தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. பக்கத்தில் இருந்த கோபிகைகள் கிட்ட அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த கோபிகைகள் கிட்ட கேட்குறா, இது யாரு இது யாரு அப்படின்னு கேட்குறா. விரஜவாசிகளை காப்பாற்றுறதுக்குன்னு சாட்சாத்து நாராயணனே வந்திருக்கானா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. அவள் கண்லேருந்து அப்படியே தார தாரையா அப்படியே கண்ணீர் வழியிறது. ஹே கோபி, இவ யாருன்னு சொல்லுமா, என் பிராணன் தவிக்கிறது சொல்லுமா. உடனே அவா சொல்கிறா, அரே தெரியாதா, அவன்தான் ஷியாம் சுந்தர் நந்தபாபா கே லாலா அப்படின்னு சொல்கிறா. பிரிய கனையா அவன்தான் அப்படின்னதும் அப்போ தான் அவளுக்கு திடுக்கிட்டு தூக்கி வாரி போடுறது. என்ன சொல்கிறேன், யசோதாமா குழந்தை இவன்தானா? பக்கத்தில் இருந்த கோபி, ஆமாம் மாதவி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 2 கையையும் அந்த மாதவி தூக்கினா. அரே அம்மா, அவள் அம்மாவை கூப்பிட்றா. அரே அம்மா, நீ எனக்கு பெரிய கெடுதல் பண்ணிட்டாம்மா, எனக்கு ஜனனத்தை கொடுத்த அம்மா எனக்கு இப்படி தப்பாக ஏதோ தினம் சொல்லி என் மனசில் நீ எப்பேற்பட்ட விதையை விதைச்சிட்டம்மா. அவனை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தினம் நீ சொல்லுவியேம்மா. அவனை பார்க்கறதுக்கு இந்த சங்கர பகவானும் சாக்ஷாத் பிரம்மாவும் தவிக்கிறா. எனக்கு இந்த அழகிய 2 கண்களை கொடுத்தும் நான் இத்தனை நாட்கள் இப்படி மோசம் போனேனே அம்மா, அது உன்னால தானே. கண்கள், இந்த 2 கண்களும் படைச்ச பயன்தான் என்ன, எல்லாம் வியர்த்தம்மா. அம்மா, நீ எனக்குள்ள விபரீத மனநிலையை உருவாக்கிட்டியேம்மா, என்னை பாப்பினியா அபராதினியா ஆக்கிட்டியேம்மா. ஏ பகவான், இவரை பார்க்கறதுக்கு என்னுடைய விதியில் இப்படி ஒரு தடையா? இவருடைய வம்சிநாதன் கேட்கக்கூடாதுன்னு என் காதில் நான் பஞ்சு வச்சுட்டேனே, இவரை பார்க்க நான் இத்தனை நாட்கள் கடத்தினேனே, இப்படி ஒரு விபரீதம் நடந்து போச்சே, என் முகத்தை பார்க்கறதுக்கு நீ தவிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னானே கண்ணையா. ஆனால் இன்னைக்கு முக தரிசனம் ஆயிடுத்து. ஆனால் கிருஷ்ணன் வந்து எனக்கு தான் முக தரிசனம் ஆச்சு. இப்போ கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் பார்த்துட்டே வரான், ஆனால் என்னை மட்டும் பார்க்காமையே முகத்தை திருப்பிக்கிறான். என்னை பார்க்க மாட்டானா? மறுபடியும் பார்க்குறா. கோபிகைகள் அவனோட மதுர சம்வாதம் பண்ணுறா. அதை கேட்குறா. ஒரு கோபி கேட்குறா, பிரியத்தம் என்ன பார்த்துட்டே இருக்க, எங்கே பார்க்குற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஷியாம் சுந்தர் சொல்கிறான், அரே நான் என் புஜங்களை தான் பார்க்குறேன், நான் எவ்வளோ பெரிய பலவான் பார்த்தேலா அப்படின்றா. உடனே கோபி சொல்கிறா, ஏ கிருஷ்ணா, அபிமானம் மட்டும் கொள்ளாத, அபிமானம் வச்சக்கூடாது. உடனே ஷியாம் சுந்தர் சொல்கிறான், ஏன் அபிமானம் வச்சக்கூடாது, நான் தானே இப்போ இந்த கிரிராஜனை தூக்கியிருக்கேன் அப்படின்னு. அந்த கோபி சொல்கிறா, இல்லை நீ ஒன்றும் தூக்கலை, ராதாராணி தான் தூக்கியிருக்கா.
அப்படின்ன உடனே ராதாராணி எதிரில் தான் உட்காந்துட்டுருக்கா. நந்தலாலா வந்து கோவர்தனகிரியை தூக்கினான் இல்லையா, அப்போ யசோதாமா ரொம்ப கவலைப்படுறா. என் லாலாக்கு பயம், அதாவது பலம் குறைஞ்சி போயிடக்கூடாதே, எத்தனை நாள் அந்த குழந்தை இப்படியே பிடிச்சி நிற்பான், என் குழந்தைக்கு கையெல்லாம் வலிக்காதா, அதனால் என் குழந்தைக்கு பலம் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தபாபா கிட்ட சொல்கிறா. அங்கே நம்மளுடைய சாண்டில்ய மகரிஷி உட்காந்துருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் நந்தபாபா கேட்குறார். உடனே சாண்டில்யர் சொல்கிறார், பலம் பெருகணுமா, சக்தி குறையாமல் இருக்கணுமா, அப்போ சக்தி பூஜனம் பண்ணுங்கோ அப்படின்றார் சாண்டில்ய மகரிஷி. அது எப்படி நடக்கும், அந்த விரஜதேவி யார், அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நந்தபாபா கேட்குறார். கேட்ட உடனே யசோதாமாவும் அங்கே போயிடுறா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. அவரை 2 பேரும் சேர்ந்து தான் கேட்குறா, இந்த பிரேரணையை இவளுடைய மனசில் ஏற்படுத்தினது யார், அந்த கண்ணையா தான். இப்போது டாக்கூர்ஜி வந்து இந்த மலையை கொடையாக பிடிச்சி நிற்கிறான் இல்லையா, அப்போது அவனுக்கு ஸ்ரீஜியோட 2 நாள் எடுத்து பார்த்து, அதனால் அவன் ஒரு பிளான் போட்டு இவன் மனசில் இப்படி தோண வச்சு இப்படி போய் சாண்டில்ய மகரிஷி கிட்ட கேட்க சொல்ல, சாண்டில்ய மகரிஷி வந்து இந்த விரஜத்தினுடைய சக்தி தேவி யாருன்னா அது ராதாராணி தான், சந்தேகமே இல்லை, அதனால் நீங்கள் கன்னியா பூஜை பண்ணுங்கோ, நீங்கள் கன்னியா பூஜை பண்ணால் அவனுக்கு சக்தி வளரும் அப்படின்னு சொல்ல, உடனே ராதா எங்கே இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர, உடனே சாண்டில்ய மகரிஷி ஒரு தங்க சிம்மாசனம் எடுத்துன்னு வாங்கோ, அதை எடுத்துன்னு வந்து அந்த கிருஷ்ணனுக்கு நேர் எதிர்க்க அந்த சிம்மாசனத்தை போடுங்கோ, அதில் அந்த ராதாராணியை உட்கார வச்சு நீங்கள் 2 பேருமா சேர்ந்து கன்னியா பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யசோதாவும் நந்தபாபாவும் மகரிஷி சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணுறா. லலி, நீ இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும், ஷியாம் சுந்தருக்கு எதிர்க்க, முன்னால் தான் அவனுக்கு சக்தி கிடைக்கணும், சரியா அப்படின்னு அவளுக்கு போகெலாம் கொடுத்து, அவளுக்கு ஆரத்திலாம் எடுத்து, தீபங்கள்லாம் அவளுக்கு 2 பக்கமும் வச்சு, அவளுக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறா. பண்ண உடனே ஷியாம் சுந்தருக்கு எதிர்க்கையே அவளும் உட்காந்துட்டுருக்கா. இப்போது கண்ணையா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. உடனே ஏன்னா பகவானுக்கு ஆஹ்லாதனி சக்தி இந்த ராதாதேவி தானே. இப்போ நேர் எதிர்க்கையே தரிசனம் ஆக ஆரம்பித்த உடனே கனையா சொல்கிறான் மனசுக்குள்ள, இனிமே 1 வருஷம் என்னை இப்படியே இந்த மலையை பிடிச்சிட்டு இருந்துக்க சொன்னாலும் நான் அந்த மலையை தாராளமாக சுமப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சாக்ஷாத் கோவிந்தன் அவனுக்கு அனுபவ தரிசனம் ஆறுது. இப்போது கிரிராஜ வந்து இந்த ஸ்ரீஜி தான் தூக்கின்னு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவள் அந்த கோபிகை சொன்னா இல்லையா, உடனே அவன் சொல்கிறான், இல்லையே அவள் என் எதிர்க்க தானே உட்காந்துட்டுருக்கா, அவள் எப்போ வந்து இந்த கிரிராஜ் தூக்கினா, அது சரி கிருஷ்ணா, நீயும் ராதையும் ஒரே தேகம் 2 பிராணன் அதானே, அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம், ஸ்ரீஜிக்குள்ள நீ இருக்க, உன்னுள்ள ஸ்ரீஜி இருக்கா, அது உண்மையா இல்லையா, ஆமாம், எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறான். அப்போது ஸ்ரீஜியினுடைய நீ வந்து இப்போ இந்த மலையை தூக்கின்னு இருக்கியே, இப்போ நீ சொல்லு, நீ வந்து இந்த மலையை ரைட் ஹேண்டில் தூக்கின்னு இருக்கியா லெஃப்ட் ஹேண்டில் தூக்கின்னு இருக்கியா, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவன் வந்து பாயி ஹாத்து, அதான் ரைட் ஹேண்டில் தான் தூக்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரைட் சைடு யாரோடது, ஸ்ரீஜியினுடையது அப்படின்றான். அப்போ அவள் தானே அதை தாங்கின்னு இருக்கான் அப்படின்ன உடனே, இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம் எங்கள் ராதை தான் கிரிதர், சரியா அப்படின்ன உடனே இவா பேசுகிற இந்த சம்வாதங்கள் எல்லாத்தையும் மாதவி கேட்டுட்டே நிற்கிறா. உடனே ஸ்ரீஜியினுடைய கிருப்பையினால் தான் நான் கோவர்தனத்தை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ மாதவி திரும்பி அந்த ஸ்ரீஜியை பார்க்குறா. அந்த கருணாமயி அவளுடைய தரிசனம் அப்படியே அவளுக்கு கிடைக்கிறது. இது கதை இல்லை சகிகளே, இது சரித்திரம், ஜீவனுள்ள சரித்திரம். இந்த ஜீவனுள்ள சரித்திரம் மூலமாக கோவிந்தனை அடையிறதுக்கு ஒரு சாதனம் தான் இந்த மீராபாயினுடைய சரித்திரம். பக்தமால் கதை அப்படின்னா பக்தனும் பகவானும் அடிக்கடி தரிசனம் பண்ணிப்பா, அதுதான் பக்துமால். அந்த பக்துமால் சரித்திரங்களை தான் நம்ம இப்போ சொல்லின்னு வந்துட்டுருக்கோம். ராம் கதை அப்படின்னா அதுக்கு பிரதம ஸ்ரோதா யார் வருவான், அனுமான் தான் வருவான். பாகவதம் அப்படின்னா அதுக்கு பிரதம ஸ்ரோதா யார்,
பரீட்சித்து. பக்தமால் கதை அப்படின்னா அதுக்கு யார் பிரதம ஸ்ரோதா? சாக்ஷாத் கோபாலன் தான். பிரேமிகளுடைய ஹிருதயத்தில் இருப்பவனும் அந்த கோபாலன் தானே. அப்போது கதை கேட்கும்போது இந்த சரித்திரத்தை மனசு ஒன்றி நம்ம கேட்டு நம்ம கண்ணால் 2 சொட்டு ஜலம் விடும்போது அப்போது நம்மளுடைய மனசும் அந்த பக்தனுடைய மனசும் அந்த பகவானுடைய மனசும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்துடுறது, எல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிடுறது. அதனால் இதை கதையாக நினச்சி கேட்காதீங்கோ, இதுக்குள்ளே ஜீவன் இருக்குது அப்படின்னு மகராஜ் சொல்கிறார். இப்போது இதெல்லாத்தையும் கேட்டுட்டு மாதவியும் பைத்தியம் ஆயிட்டா. கோபிகைகள் இப்போல்லாம் கீர்த்தனங்கள் உறக்க பாடுறா. மாதவிக்கு எதுவுமே அனுசந்தானம் கிடையாது. அவள் வெறும்னா நின்றுட்டு அந்த ரூபத்தை பார்த்துட்டே இருக்கா. இப்போ 7 நாள் முடிஞ்செடுத்து மழையும் விட்டுடுத்து. இந்திரன் அவனுடைய தவறுக்காக வருந்தி பகவானுடைய சரண கமலத்தில் தன்னுடைய தலையை வச்சு ஷமா கேட்குறான். பகவான் உடனே மன்னிச்சுட்டான். இந்திரனுடைய அபராதமான பெரிய அபராதம் தான். ஆனால் அதனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. 7 நாட்களுக்கும் இந்த பகவானும் பக்தனும் ஒன்றா ஒரே இடத்துல இந்த கிரிராஜுக்கு கீழேந்து எல்லாரும் ஒன்றா கூடி இருந்தா இல்லையா? இது யாரால? இந்த பேர் உபகாரம் அந்த இந்திரனால தான். அவன் அந்த மழையை ஏற்படுத்தினதுனால தான். இப்போது இந்திரன் கிளம்பி போயிட்டான். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல சரித்திரங்களில் இதை விரிவாக பார்த்துருக்கோம். இப்போ இந்திரன் கிளம்பி போயிட்டான். இப்போ எல்லாரும் அந்த கிரிராஜிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் பெரிய குரல் எடுத்து சொல்கிறான். எல்லாரும் கிளம்பி வெளியில் போங்கோ, நான் இந்த மலையை கீழே வைக்கணும், மழைலாம் நின்றுடுத்து, இனிமேல் இந்த சங்கடம் இந்த விபத்து இவதெல்லாம் தீர்ந்து போயிடுத்து, உபத்திரவத்திலேருந்து உங்களெல்லாம் காப்பாற்றி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனால் எல்லாரும் கிளம்பி எல்லாரும் அவா ஊரை நோக்கி கிளம்புறா. மாதவி மட்டும் அந்த கையையே பார்த்துண்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. எல்லாரும் கிளம்பி போயாச்சு. இப்போ அங்கே மிச்சப்பட்டது கிரிதாரியும் மாதவி மட்டும்தான். பகவான் இப்போ கிரிராஜை கீழே வைக்கணும். அந்தர்யாமிக்கு தெரியும் அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பார்க்க விருப்பப்படலை. யாராவது இன்னும் உள்ளே இருந்தேன்னா எல்லாரும் வெளியே வரலாம், நான் கிரிராஜை இப்போ கீழே வைக்க போகிறேன், நான் வச்சுட்டா அதுக்கப்புறமா உங்களால் பிழைச்சி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வெளியில் வரவும் அப்படின்னு அவன் கத்துறான். மாதவி அசையக்கூட இல்லை. உடனே பகவான், அரே பஹரி, கிரிராஜை விட்டு வெளியில் வா, பல தடவை நான் சொல்லியாச்சு, நீ கிளம்பி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மாதவின்னு பேர் கூப்பிட்ட உடனே தான் அவளுக்கு சுய நினைவு வந்தது. பகவானை பார்த்தா அழுதா அழுதா அழுதா. அழுகையை தவிர வேறு ஒன்றுமே அவளால் பண்ண முடியல. பகவானுடைய சரணத்துக்கு பக்கத்தில் காலில் விழுந்தா. ஏ கோவிந்த், ஷமா ஷமா ஷமா, என்னுடைய உயிரே நீதான், என்னை மன்னிப்பா. கண்ணையா, நான் ஒரு பெரிய அபராதி, நான் ஒரு பெரிய பாப்பினி, என் மேலே ஆனால் எந்த குத்தமும் கிடையாதுப்பா. என் அம்மா தான் எனக்கு தலைகீழ்ப்பாடமாக தப்பாக சொல்லி வச்சா, என்னை மன்னிப்பா. உன் திருஷ்டியை என் மேலே காண்பிக்க கூடாதா? உன்னுடைய நேத்திரத்திலேருந்து அமிர்தங்கள் வழியிறதே. நான் உன்னுடைய மகிமை என்னன்றதை நான் புரிஞ்சுன்னுட்டேன். யாரை தேவதைகள் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாளோ, பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாளோ அது நீதான். சங்கரஜி யாரை தினம் தன் ஹிருதயத்தில் வச்சு தியானிக்கிறாளோ அதுவும் நீதான். என் அம்மா உன்னை மாயாஜாலவாதின்னு என்கிட்ட சொல்லி வச்சா. ஆனால் அதுவும் சரிதான், நீ சரியான மாயாஜாலவாதி தான். உன் வாயால் என்னை மாதவின்னு இப்போ கூப்பிட்டியே, உன் கண்ணால் என்னை கடாட்சிக்க கூடாதா? நான் உன்னை சேர்ந்தவ கண்ணா, நீ என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கெஞ்சி அழறா. ஆனால் பகவான் திரும்பி பார்க்கவே இல்லை. மாதவி அழுதுண்டே நின்றுருக்கா.
நீ என்னை மன்னிக்கலன்னு வச்சுக்கோ கண்ணையா, நான் இதே கிரிராஜில் விழுந்து என் உயிரை மாய்ச்சிப்பேன். பலே, நீ இப்போ என்ன, நீ ஒன்று பண்ணு, நீ இந்த கிரிராஜை என் மேலே வச்சுட்டு போ கண்ணா, உன்னுடைய விரகத்திலேயே நான் மடியணும், அதுதான் எனக்கு வேணும். இப்படி புலம்புறா புலம்புறா புலம்புறா, இன்னும் பல புலம்புகள் அதெல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் பகவான் இப்போ மெல்ல பேச தொடங்கினா மாதவியினோட. இதுவே ஒரு பெரிய குடுப்பனை இல்லையா? ஹரே மாதவி, நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும் நீ. மாதவி, இந்த ஜென்மத்தில் என்ன கிருப்பையோ அதை அன்னிக்கே நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் நேரில் வந்து அனுகிரகம் பண்ண வந்தும் உனக்கு துர்பாக்கியம். இந்த துர்பாக்கியம் அப்படின்றது ஜீவனோட வாசலில் சதா வந்து நிற்கும். ஆனால் சௌபாகியம் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் வந்து கதவை தட்டும். பாக்கியவான் அந்த சௌபாகியத்தை உபயோகப்படுத்திப்பான். அப்படி அந்த சௌபாகியம் வந்து வாசலில் வந்து நின்று கதவை தட்டும்போது கதவை திறந்து அதை புரிஞ்சுண்டு மிகவும் விவேகத்தோடு அந்த சௌபாகியத்தை நாம் எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறமா அதை கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா புலம்புறதுனாலையும் அழறதுனாலையும் எந்த பயனும் இல்லை மாதவி. மறுபடியும் சொல்கிறேன், ஹே மாதவி, நான் பிரத்யேக ஜீவனையும் அவன் பாப்பியாக இருந்தாலும் அவன் மகா புண்ணியசாலியாக இருந்தாலும் பிரத்யேக ஜீவனையும் நான் ஒரு தடவை கூப்பிடுவேன். அப்போது அவன் அந்த பகவானுடைய பிரேமையை பருகிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் நானே ஏற்படுத்தி அவனுக்கு கொடுப்பேன். சத்சங்கியாக இருந்தால் அந்த ஜீவன் சத்சங்கத்தில் என்னுடைய கதைகளை சதா கேட்டு பக்தாளுடைய சரித்திரங்களை கேட்பவனாக இருந்தால் அந்த நேரத்தில் அவனுடைய விவேகமானது வேலை செஞ்சு அந்த லாபத்தை அவசியம் அவள் அடைவாள். இதுதான் என்னுடைய பரம கிருபை. என் பிரேமையை அடையிறதுக்கும் இதே தான் ஒரே வழி. நான் உன்னை எத்தனை தடவை உன்னை கடாட்சிக்க வேணும் அப்படின்னு தானே நான் உன்னை கூப்பிட்டேன், உன்னோட பேசினேன். ஆனால் நான் அவ்வளவு தடவை உன்னை கூப்பிட்டும் உன்னோட முக்காடை நீ நீக்கிக்கவே இல்லை. நீ என்னை தரிசனம் பண்ணலை. உடனே மாதவி, பிரபு, நான் அஜ்ஞானி தான் பிரபு, பெரிய தவறு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை மன்னிக்கக்கூடாதா ஷியாமசுந்தரா? நீ கேவலம் நீ ரூபசாகரன் மட்டும் இல்லை ஷியாமசுந்தரா, நீ கருணை கடல்மா. என்னை மன்னிச்சுடு, என்னை மன்னிச்சுடு, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கதறி கதறி அழுதா. மாதவி பாரு, மன்னிப்பு அப்படின்றது கட்டாயம் உண்டு. ஆனால் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு தான் என்னுடைய தரிசனம் உனக்கு. நீ கலியுகத்தில் ஜென்மம் எடுக்கணும். கலியுகத்திலையா? அது ரொம்ப கோரமானதாச்சே. ஆமாம், கலியுகம் வரத்துக்கு பல வருஷங்கள் பிடிக்குமே கண்ணா. நான் என்ன பண்ணுவேன்? அது வரைக்கும் நீ எனக்கு கிட்ட மாட்டியா? கலியுகம் பயங்கரமானது தான். ஆனால் நான் என்னுடைய பக்தாளை அனுப்பும்போது என்னுடைய ஒரு துளியையும் அவளோட சேர்த்து அவளை நான் அனுப்புவேன். நான் கலியுகத்தில் எந்த பக்தனை அனுப்பி வச்சாலும் வால்மீகி தான் துளசிதாசராக வரார், பிரகலாதன் தான் நாமதேவனாக வரான், லக்ஷ்மணன் தான் ராமானுஜராக அவதாரம் பண்ண போகிறார், அக்னி தேவன் தான் ஸ்ரீ வல்லப்ஜியாக வரப்போகிறான், நானும் ராதாராணியும் சேர்ந்த ஸ்வரூபம்தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரை அவதாரம் பண்ண போகிறோம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இது பெரிய லிஸ்ட்டு, அது மொத்தம் நான் இப்போ சொல்ல முடியாது. இந்த லிஸ்ட்டில் பக்தைகள் ஸ்திரீகள் யாருமே இல்லை. எனக்கு ஸ்திரீ பக்தையும் வேணும். அதனால் பிரதம ஸ்திரீ பக்த நீதான். வீட்டில் இருந்துட்டே பக்தி எப்படி பண்ணணும், பகவானுடைய பிரேமையை வீட்டில் பக்தி பண்ணாலும் எப்படி அடைய முடியும், அதுக்கு உதாரணமாக மாதவி, அந்த ஜென்மத்தில் நீ என்னுடைய இச்சையை பூர்த்தி பண்ண போகிற. சரி, உன்னுடைய இச்சை எப்படியோ அப்படியே நடக்கட்டும் கண்ணா. மேலும் கேள், ராஜபுத்திர வம்சத்தில் மேட்டா, ராஜஸ்தானில் மேட்டான்ற ஒரு நகரில் பவித்திரமான மாதா பிதாக்களுக்கு சத்திரிய பெண்ணா நீ பிறக்க போகிற. அது சரி கண்ணா, கலியுகம் ரொம்ப கடினம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே கண்ணா. ஆமாம், நீ விரக தாபத்தில் தவிக்க வேண்டியது இருக்குது. ஜகத்தில் பலவிதமான இன்னல்கள்லாம் நீ அனுபவிப்ப. அந்த ஜென்மத்தில் உன்னுடைய பெயர் மீரான் இருக்கும்.
கடைசி நிமிஷம் வரைக்கும் பஜனை பண்ணுவ. ஆனால் நான் உனக்கு உன்னுடைய கஷ்டமான தருணங்களில் நீ சங்கடப்படும் பொழுது நான் உன்னோடையே இருந்து உனக்கு நான் சகாயமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்னுடைய லீலா பிரவேசம் ஆகி அது என்னோடையே உன்னுடைய லீலா பிரவேசம் தேகத்தோடையே சரீரத்தோடையே நீ என்னோட கலந்து நீ நித்திய கோலோக வாசமும் உனக்கு கிடைக்க போகிறது. அங்கே நீ எனக்கு ராதையோட சேர்ந்துட்டு நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இது போதும் நினைக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை வெளியில் அனுப்பிட்டு பகவான் அந்த கிரிராஜை மறுபடியும் யதாஸ்தானம் பண்ணுறான். இப்போ மாதவி வீடு வந்து சேர்ந்தா முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ மாதவி பகல் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனோட சர்ச்சை தான் அவளுக்கு. கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் சொல்லுங்கோ, அவன் எப்படி கோவர்தன லீலா, அவன் எப்படி காளிங்க நர்தன லீலை, எல்லா லீலைகளையும் கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு கை தட்டி சிரிப்பா, சந்தோஷப்படுவா, கண்ணால் ஜலம் வடிப்பா. ஆத்துக்கார் வந்தாலும் கனையாவோட இன்னைக்கு நீங்கள் எங்கே போனேள், என்ன பண்ணேள் எல்லாத்தையும் கேட்பா. நேற்று எங்கே போனேள், என்ன பண்ணேள், கனையா எப்படி சிரிப்பான், கனையா எப்படி பாடுவான், கனையா எப்படி விளையாடுவான், உங்களோடலாம் நீங்கள் என்ன விளையாடுவீங்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கேட்டு 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 தெரிஞ்சுப்பா. இப்படி சதா காலையில் கண் விழிச்சதுலேருந்து ராத்திரி கண் தூங்குற வரைக்கும் சதா கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை பற்றியே தான் சர்ச்சை, அதை பற்றியே தான் கேட்டுருப்பா. எப்போமா மாமியார்கிட்ட வந்து கேட்பா, எப்போ கோச்சாரண வழியில் முடிஞ்சு கண்ணையா வருவான், இல்லைம்மா நம்ம தெரு பக்கம் நாளைக்கு தான் வருவான். சரி நான் என்ன பண்ணணும், நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையாக கட்டுவான். தீபம் ஏற்றி வையினா தீபாவளி மாதிரி வீடு பூரா தீபம் ஏற்றுவா. கால் அலம்புறதுக்கு ஜலம் எடுத்துணுமானா குடங்குடமாக எடுத்துன்னு வந்து வாசலில் ரொப்புவா. இப்படி பைத்தியமாக இருக்கா கண்ணன் பேரில். எல்லா கோபிகைகளும் சேர்ந்து கீர்த்தனம் பாடும்போது அவளும் சேர்ந்து கையை தட்டி உறக்க பாடுவா. எல்லா அந்தி சாஞ்சிடும். எல்லா கோபிகைகளும் உள்ளே போன உடனே இவளும் உள்ளே போவா. திரும்பி யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு அந்த தரையில் வந்து விழுந்து புரண்டு அழுவா. அந்த ரஜ்ஜை எடுத்து தன்னுடைய ஹிருதயத்தோடு சேர்த்து வச்சு கட்டி பிடிச்சிட்டு, கண்ணையா நீ என்னை மன்னிச்சிடு, நீ எனக்கு கிடைக்க மாட்டியா அப்படின்னு கதறி கதறி அழுவா. இப்படியே விரகத்திலேயே அவளுடைய நாட்கள் கழிஞ்சுட்டே இருந்தது. இப்போ சரித்திரம் மேலே பெருசாக போயின்னு இருக்கிறதுனால அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा.